எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நேற்று இரவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்தது. ஆனால் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டோடு முடிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? அது என்னன்னு பார்க்க போகிறோம். அடுத்து இந்த காதல் பறவைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கண்டென்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி நானும் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா காதல் பறவைகள் கண்டென்ட்டும் இல்லை. ஏன்னா விஷால் வந்து வெளியே படுத்துட்டு இருக்கான், தர்சிகா உள்ளே இருக்கா அப்படின்றதுனால நோ கண்டென்ட் அப்படின்றதுனால வேறு கண்டென்ட் ஒன்று பண்ணியிருக்கானுங்க. அதை பற்றியும் பேச போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி இந்த கேமை பற்றின ஒரு பயங்கரமான ஒரு புரிதல். ஆனால் எப்படி இதை எடுத்துகிட்டு வர போகிறது, முத்து சம்பவம் பண்ணுவானா அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸில் டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்கும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விஷால் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கும் பொழுது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து கட் ஆகிடுது நைட்டு. அவங்க வந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா, ஜாக்லின் எல்லாம் வந்து கைட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு வெளியே வந்துட்டு விஷாலை பார்த்து கேட்குறாங்க, எதுக்கு நீ வந்து ஒழுங்காக ஓட்ட மாட்டுற, நீ ஒழுங்காக ஓட்டாதனால தான் அங்கே தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இதுக்கு முன்னாடி முத்து பண்ணதுனால இப்போ வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே பிக் பாஸ் காண்டில் இருக்காரு, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வரும் பொழுது விஷால் வந்து இல்லையே நான் கரெக்டாக தான் ஓட்டிகிட்டு இருக்கேன், என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு முதல் சாதுவாக பேசுகிறார். அப்போ ராணுவ வந்து இல்லைங்க அப்போ தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஓட்டிகிட்டு தான் இருக்கான், நீங்கள் எதுக்கு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அது ஒரு ஃபைட் மாதிரி கிரியேட் ஆகுது, கயோஸ் ஆகுது. வெளியே வந்து கார்டன் ஏரியாவில் பயங்கர பரபரப்பாக சண்டை போட்டுருக்காங்க. எதுக்கு நான் சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து ஒரு கத்திட்டு இருக்கிறப்ப டபால்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு குரல் வருது. சௌந்தர்யா, எப்படி நீங்கள் வந்து நான் பாத்திரம் தான் கழுவிட்டு இருக்கேன் அந்த வீட்டில் வந்ததுலேருந்து, என்ன நீங்கள் எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டீங்க, இந்த மாதிரி கட்டாச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் எவ்வளோ வந்து பழகிறது அப்படின்ற மாதிரி திருப்பி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே விஷால் கோவப்பட்டுறான். வெளியே வந்து இறங்கி வந்தான் சைக்கிள்லேருந்து. என்னடா சைக்கிள்லேருந்து இறங்கிட்ட போச்சு இன்னைக்கு செத்தாங்க பிக் பாஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இறங்கி வந்தவன் ஸ்ட்ரைட்டாக என்ன நீ பேசிகிட்டு இருக்கா அப்படி இப்படின்றான். அதுக்குள்ளேயும் பின்னாடி இருந்து தர்சிகா வந்து பிடிச்சி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டாங்க. ஓ இன்றைக்கி நைட்டு கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்த கண்டென்ட்டை கொடுக்குறீங்களாடா, இதுக்கு வந்து பரபரப்பாக இருக்குது அப்படி இப்படின்ட்டாங்க. என்னடா அதுன்னு சொல்லி பார்த்தா கடைசி உப்பு சப்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ என்னன்னா இதுக்கு பிக் பாஸ் வந்து தண்டனையும் கொடுக்கல, இது வந்து ஒரு ப்ராங்க் மாதிரி பண்ணதுனால அவங்க வந்து எதுவுமே பேசல. என்னடா அது பேசவும் இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது எதுவும் பண்ணவும் இல்லை. கடைசி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஆச்சு ஏதாவது சொல்லி, ஏன்னா பர்த்டேன்றனால அவரும் விட்டார போல தெரியுது, எதுவுமே வந்து கேட்கல. நல்லா நடத்துறீங்க அவங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஆக மொத்தம் இன்றைக்கி நைட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்லேருந்து எல்லாம் தப்பிச்சிட்டோம். இந்த ஒரு கண்டென்ட் ஒன்று இருக்குல்ல, அதுலேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான். அடுத்து நம்ம மஞ்சரி அக்கா. ஸோ மஞ்சரி அக்கா வந்து பார்த்தீங்கன்னா தீபக் கிட்ட ஒரு டிஸ்கஷன் போகுது. அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னா, நீ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், டாஸ்க் வந்து யாருமே அந்தளவுக்கு பண்ணல. 2 நாளாக போரிங்காக தான் போயிட்டுருக்கு. முதல் நாள் ஏதோ ஆகுன்னாங்க, அடுத்து அப்படியே படுத்தவங்க தான். இன்றைக்கெல்லாம் ஃபுல்லாக நேற்று படுத்துட்டாங்க, இன்றைக்கி எப்படின்னு தெரில. பட் இன்றைக்கி வந்து சம்பவம் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்து வருதுங்க. இன்றைக்கி வந்து முத்துவும் அப்புறம் வந்து தீபக் மற்றும் நிறைய கேர்ள்ஸ் சைடில் வந்து சௌந்தர்யா எல்லாருமே இன்றைக்கி வந்து விளையாண்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் எனக்கு அப்டேட் எதுவும் வரல. பட் இதுதான் வந்திருக்கு ஆக்சுவலாக, இன்றைக்கி நல்லா லைவ் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல். அது எதனால் அப்படின்னா மஞ்சரியும் தீபக்கும் வந்து ஒரு டிஸ்கஷன் போச்சு. அதில் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக விளாண்டுருக்கோம், நாளைக்கு நம்ம வந்து ஒரு கெத்தான மேனேஜராக பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி மஞ்சரிக்கு ஒரு ரோல் எடுத்து நான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க தீபக் கிட்ட. தீபக்கும் நீங்கள் பண்ணுங்கள், ஏதாவது சும்மா பண்ணிகிட்டு இருந்தால் அது செட்டில் ஆக மாட்டேது. ஏன்னா நீங்கள் வந்து தொழிலாளியாக இருக்கக்கூடியவங்க வந்து முதலாளி இடத்துக்கு வரணுங்கிறது அவ்வளோ போராட்டம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து முதலாளியில் இருக்கிறவங்க தான் வந்து தொழிலாளிக்கு ஜாலியாக போகணும்னு ஆசைப்பட்றாங்க, வெளியே போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளஸ் அந்த ரூல் வந்து ஒழுங்காக படித்து முத்துக்கு சொல்லியிருந்தாலே முத்து வந்து தப்பிச்சிருப்பார். நல்லா உங்களுக்கு கேட்டிங்கன்னா நான் புரியும். என்னென்னா அதில் வந்து தெளிவாக ஜாக்லின் படிக்க சொல்லுவார் 2 தடவை பிக் பாஸ், இந்த மாதிரி ஒழுங்காக படிமான்னு சொல்லிட்டு. அதில் தெளிவாக தெரியும், கை எடுக்கக்கூடாது பெடல் பண்ண பொழுது, கால் எடுக்கக்கூடாது பெடல் பண்ண பொழுதுன்னு இருக்கும். அது தெளிவாக படித்து சொல்லியிருந்தாலே முத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரூல்ஸ் புக்கில் அது இருக்குது அப்படின்றது தான் வந்து ஃபேக்ட்டு. அதை வந்து ஒழுங்காக படிக்கல மஞ்சரி. பட் அதை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க டீட்டெயிலாக. ஸோ இதுதான் சினாரியோ. ஸோ நாளைக்கு வந்து ஒரு கோவமான மேனேஜராக மஞ்சரி வந்து இருக்க போகிறாங்க. ஸோ கோவமான மேனேஜர், இவர் வந்து ஒர்க்கர் முத்து. ஸோ 2 பேருக்கு ஏதாவது பற்றிக்குமா அப்படிங்கிறது பார்ப்போம். ஆனால் 3 பேர் சம்பவம், முத்து, சௌந்தர்யா, அப்புறம் வந்து தீபக் சொல்கிறாங்க. அப்புறம் ராணுவ கூட அன்ஷிதா கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி நேற்று கேள்விப்பட்டோம். அது இன்றைக்கி தொடருமா அப்படிங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.